ஸோ ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இந்தியா 2 years அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு சும்மா கிளிம்ஸ் மாதிரி காட்டியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இங்கே வீடியோ லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்திருக்க சாரீஸ் தான் இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் see one by one and get into the video. ஸோ இந்த 3 sarees தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஃபேவரட்டான இந்த ஸ்கை ப்ளூ சாரீ பற்றியே பேசிடுவோம். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா கோட்டா காட்டன் வித் ஹேண்ட் ஒர்க் ஆன் செஸ்ட் பார்ட்டில் மட்டும் வரும். ஸோ அழகாக இந்த மாதிரி செஸ்ட்டில் மட்டும் வந்துடும். ஸோ இது ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க. ஸோ இப்போ தான் உங்கள் முன்னாடி தான் ஓப்பனே பண்ண போகிறேன். ஸோ இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பிளெயின் தான். ஸோ இங்கே பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு செக்குடு குட்டி குட்டியாக செக்குடு பேட்டர்னில் கொடுத்துருக்க மாதிரி இருக்கும். இவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த சாரியோட மெயின் பார்ட்டே இந்த வந்து செஸ்ட் பாயிண்ட் கிட்ட வர இந்த டிசைன் மட்டும்தான். ஸோ நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி செல்ஃப் பிளைன் ப்ளவுஸ் தான். இதே கலரில் செல்ஃப் பிளைன் ப்ளவுஸ் வந்துடும். ஸோ நம்ம அழகாக ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நான் இன்னும் ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணல, இது சும்மா இது மட்டும் வாங்கி மட்டும் வச்சுட்டேன். ஸோ லெட்ஸ் ஹாவ் அ லுக் ஆன் தி சாரீ. ஸோ இது மட்டும்தான் இந்த டிசைனு. ஸோ ரொம்பவே அழகாக ஒரு வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா இந்த சாரியோட அழகே வந்து இந்த டீட்டெயில்ஸ் தான் சொல்லலாம். அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பிங்க் அண்ட் க்ரீன் கலரில். ஸோ அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது. ஸோ வியர் பண்ணும்போது கொஞ்சம் யூனிக்காகவும் அண்ட் எலகண்ட்டாகவும் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் சாரீ. ஸோ இந்த சாரீ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தி அதர் சாரீ. ஸோ செகண்டாக பார்க்க போகிற சாரீ பார்த்தீங்கன்னா இந்த அழகான ஒரு பிளாக் கலர் சாரீ. ஸோ இதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த சாரியோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா செமி டசர் ஃபேப்ரிக் தான். ஸோ ரொம்பவே சாஃப்டாக இருக்குது இந்த சாரீ பொறுத்த வரைக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பிரிண்ட்டு கொடுத்துருப்பாங்க ஃப்ளோரல் பிரிண்ட்டில். ஸோ அதிலே வந்து கொஞ்சம் கிளிட்டரி மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க அங்கங்கே. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஆரஞ்சு கலர் ப்ளஸ் பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது இந்த பிளாக் கலரோடு பார்க்கும்போது. ஸோ இதையும் நம்ம பிரித்து பார்த்துருவோம். ஸோ இங்கே பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பிரிண்ட்டு. பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கட் ஒர்க்கு ப்ளஸ் த்ரெட்டு கொடுத்துருக்காங்க, பிங்க் கலர் த்ரெட்டு. அதே மாதிரி கீழே ஃபுல்லாக இந்த மாதிரி ஃப்ளோரல் பேட்டர்னில் வந்துடும். ஸோ ஃபுல்லாகவே இந்த டிசைன் தாங்க ஃப்ளோரல் பேட்டர்ன். ஸோ இது பார்த்திங்கன்னா முந்தி வந்துடும் இது. ஸோ இது எப்படி போடுறது பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஒன் ஃப்ளீட் விடாமல் இதே வந்து ரெண்டாக மடித்து போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி போடும்போது லைக் இப்படி போடும்போது அழகாக இந்த ஃப்ளோரல் பேட்டர்ன் வந்துடும். நம்ம அழகாக கேரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். பிங்க் கலர் ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ்லாம் போடும்போது இன்னமும் அழகாக எலிவேட் பண்ணி காட்டும் இந்த சாரீ. இந்த சாரீ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது, லைட் வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ நம்ம எங்கேயாச்சும் ஒரு பார்ட்டியாக போனோம், இந்த மாதிரி பிளாக் கலர் சாரீ போட்டு போனால் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ப்ளவுஸ் பார்ட்டு. ஸோ ப்ளவுஸ் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா சேம் ரன்னிங் கலரில் வந்துடும். ஸோ செல்ஃப் கலரில் வந்துடுறதால ஸோ அங்கங்கே ஃப்ளோரல் பேட்டர்னும் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இது எப்படி ஸ்டைல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு நெக் அண்ட் எல்போ ஸ்லீவ்ஸ் வச்சும் ஸ்டைல் பண்ணலாம். எனக்கு வந்து யூஸ்வல் பேட்டர்ன் வேணாம், கேஷுவலாக வியர் பண்ணுற மாதிரி வேணும்னா நம்ம கிட்ட டாப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, க்ராப் டாப் ஃபுல் ஹேண்ட் வச்சு லைக் டிஷர்ட் இருக்கும் பார்த்தீங்களா, பிளாக் டிஷர்ட், அது கூட போடும்போது அண்ட் தென் பெல்ட்டும் போடும்போது பிளாக் கலர் பெல்ட்டும் பேர் பண்ணிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரிலாம். எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த சாரீ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடிய சாரீ வந்து அழகான பேபி பிங்க்ல வரக்கூடிய ஒரு சாரீ தான் பார்க்க போகிறோம். ஸோ 1 2 3 ஸோ இந்த சாரீ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ஃபாலிங் ஆர்கன்ஸா. ஸோ ஆர்கன்ஸா மெட்டீரியலில் வந்துடும். ஸோ லெட்ஸ் சி. ரொம்பவே லைட் வெயிட் இந்த சாரீ. ஸோ இதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இந்த சாரீ பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் எலகண்ட்டாக இருக்குது. ஸோ நடுவில் வந்து இந்த கோல்டு ஜரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கோல்டு அண்ட் பிங்க் வந்து காம்பினேஷனில் வரதால ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இது கூட வந்து ஒரு ஒயிட் கலர் ஸ்டோன் நெக் பீஸ் போட்டால் இன்னமும் அழகாக காட்டும் இந்த சாரீக்கு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃப் கலர் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளவுஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரா சில்க் வந்துடும். ஸோ இதுதான் அந்த ப்ளவுஸு. சூப்பராக இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா ஃபுல் டிசைன் வந்து கோல்டு அண்ட் பிங்க் ஜரியில் கலந்து வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கன்ஸா மெட்டீரியல். ஸோ வேர் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நான் மேலே வச்சு காட்டுறேன் பாருங்கள். பிஃபோர் தட் ப்ளீஸ் ஹாவ் அ லுக் ஆன் திஸ் சாரீ.
ஸோ இந்த மாதிரி ஆர்கன்ஸா சாரீக்கெலாம் நீங்கள் எப்படி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து பேக் ஹூக் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து சிங்கிள் ஃப்ளீட் போடும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே சப்போஸ் ஹூக் வச்ச மாதிரி பண்ணால் நம்ம சிங்கிள் ஃப்ளீட்லாம் விட முடியாது. இல்லைனா வந்து ஃபுல் க்ளோஸ்டு நெக்காக போயிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு இந்த சாரீ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ லைட் வெயிட்டாக இருக்குது. கட்டுறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. ஒரு நாள் கண்டிப்பாக ஸ்டைல் பண்ணி காட்டுறேன். ஸோ தட் யூ கேன் ஹேவ் எ லுக். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இது கூட வந்து கோல்டன் கலர் ப்ளவுஸ் இல்லைனா வந்து கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ப்ளூ கலர் அந்த மாதிரி கூட பேர் பண்ணி போட்டுக்கலாம். இட்ஸ் ஆல் அப் டு அஸ். நம்ம எப்படி ஸ்டைல் பண்ணுறோமோ அதுதான் ஸ்டைலிங்கே. ஸோ தட்ஸ் இட். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 3 சாரியில் எது உங்களோட ஃபேவரட் சாரின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லிங்க் வேணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் லிங்க்னு கேளுங்க. ஐ வில் சென்ட் யூ த லிங்க். ஸோ எனக்கு இந்த 3 சாரியில் ஃபஸ்ட்டு பார்த்த ப்ளூ கலர் சாரி தான் என்னோட ஃபேவரட். அதில் இருக்க செஸ்ட் பார்ட்டில் இருக்க டிசைன் ஆகட்டும் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் அண்ட் see you on the next video. Bye bye and thanks for watching. Have a good day.